Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சில நேரங்களில் காவல்துறையினர் சம்பந்தமில்லாத குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வெறுமனே வழக்கு போடுவதாக வாகன ஓட்டிகளால் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் நிலையில் அதை உறுதி செய்யும் வகையில் திருவாரூரில் ஓர் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சாயந்தரம் ஒரு 6:02 எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, இதை மாதிரி ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதுக்கு அடுத்தபடியாக 6:02 மெசேஜ் வந்த மாதிரி 6:37 ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, இதை மாதிரி திருப்பி ஃபைன் அடித்த மாதிரி. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா 6:30 அப்போ வந்து வண்டி வந்து கடை வாசலில் நிற்கிது. கடை வாசலில் நிற்கும் போது திருப்பி அதே வண்டிக்கே ஃபைன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி 2 செலானையும் ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அந்த 2 செலானில் இணைக்கப்பட்ட புகைப்படம் எதுவுமே வந்து தெளிவாகவே இல்லை. நாகை மாவட்டம் போலகம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் மாலிக். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய இவர் பொறக்குடி பகுதியில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வருகிறார். கடந்த 16ஆம் தேதி இவரது கடையில் வேலை செய்யும் ஓட்டுநர் TN51 AU 7591 என்ற சிறிய ரக சரக்கு வாகனத்தில் திருவாரூருக்கு சென்று அங்குள்ள ஹார்ட்வேர்ஸ் கடை ஒன்றில் இருந்து கம்பிலோடு ஏற்றிக்கொண்டு மீண்டும் நாகை வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மூடிகுண்டான் பகுதியில் வாகனத்தை நிறுத்திய நன்னிலம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கோபால் தலைமையிலான போலீசார் வண்டி எங்கிருந்து எங்கு செல்கிறது என்பது உள்ளிட்ட விவரங்களை கேட்டுக்கொண்டு ஓட்டுநரை அனுப்பி வைத்திருக்கின்றனர். சிறிது நேரத்தில் வாகன உரிமையாளர் அப்துல் மாலிக்கின் மொபைல் எண்ணிற்கு ஒரு குறும் செய்தி வந்திருக்கிறது. அதில் சீட் பெல்ட் அணியாத காரணத்திற்காக 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது குறித்து அவர் ஓட்டுநரை அழைத்து பேசிக் கொண்டிருந்த போதே மீண்டும் அதே குற்றத்திற்காக மற்றொரு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாக குறும் செய்தி வர அப்துல் மாலிக் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். பின்னர் விவரங்களை சேகரித்த அப்துல் மாலிக் நன்னிலம் காவல் நிலைய சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கோபாலை தொலைபேசியில் அழைத்து 2 முறை கேஸ் போட்டது குறித்து கேட்டிருக்கிறார். 2 கேஸ் போட்டிருக்கீங்க, அதுவும் ஒரே இதுல சீட் பெல்ட் போடல. 2வது வந்து குழந்தைய வண்டியை ஓட்ட விட்டுருக்காங்க. ஏதாவது 2த்துல அது அல்லது இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் 2 கேஸ் போட்டிருக்காங்க. அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேஸ் போட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு கேஸ் போட்டிருக்கீங்க. என்ன அதுல உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஃபைன் போட்டு வந்திருக்கு சார்? 2000 ரூபாய்க்கு 2 பில் அடிச்சிருக்கீங்க சார் நீங்க. 2 போட்டிருக்கேன். நான் போடுறேன் என்னன்னு கேட்கறேன். ஏன்னா இன்னொரு இடத்துல அங்கேயும் ஆண்டி பந்தலி செக் பண்ணாங்க சார். எல்லாமே அந்த பாலம் தாண்டி பேரளம் போலீஸ் செக் பண்ணிருப்பாங்க. அப்போது 50 இருசக்கர வாகனங்களுக்கு ஒரு டாடா ஏஸ் என்கிற விதத்தில் தான் வழக்கு போடுவோம் என்ற SI கோபால், என்ன பண்றது, எங்களுக்கு மேலிடத்தில் இருந்து ஒரு நாளைக்கு 50 கேஸ் போட சொல்றாங்க, அவ்வளவு போட முடிவதில்லை, மெஷின் எல்லாம் ரொம்ப பழசு, 2 முறை எப்படி என்ட்ரி ஆச்சு என தெரியவில்லை, செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்றார். அதற்கு மாலிக், எல்லா பேப்பரும் இருக்கிறப்போ குழந்தைகள் வண்டி ஓட்டுவதாகவும் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் வழக்கு போடுவது எந்த வகையில் நியாயம் என்றார். 100 வண்டி போட்டிருந்தோம்னாக்கா டாடா ஏசி பார்த்தீங்கன்னா 1 இல்ல 2 வண்டி தான் போட்டிருப்பாங்க. பெரிய மேட்டர் இல்ல, எல்லா வண்டியும் போடுறதுதான். நாளைக்கு 500 கேஸ் போடுங்கிறாங்க. நாங்க போடுறது இல்ல. மிஞ்சி போனா ஒரு 50 கேஸ், இப்ப 40 கேஸ் 30 கேஸ் தான். 500 போடுங்கிறாங்க ஒரு நாளைக்கு மேல. அது நாங்க போட முடியாதுன்னு வச்சுக்க. 500 மிஷின் எல்லாம் பழைய மிஷின் எல்லாம் போயிட்டு ஒர்க் ஆகாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடுக்கு ஒத்துழைக்காது மிஷின்லாம். இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான அப்துல் மாலிக் நன்னிலம் உதவி காவல் ஆய்வாளர் கோபாலுடன் பேசிய ஆடியோவோடு சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு சொந்த ஊரில் வந்து தொழில் செய்து வரும் தனக்கு இதுபோன்று காவல்துறையினர் செய்திருப்பதாகவும் அனைத்து ஆவணங்களும் சரியான முறையில் இருந்தும் குற்றத்தை பற்றி விசாரிக்காமலேயே வழக்கு போட்டிருப்பதாக கூறி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா பேப்பரும் கரெக்டாக வச்சிருந்து அரசாங்கத்துக்கு சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு இருக்கிற நமக்கே இப்படி ஃபைன் போட்டாங்கன்னா இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது? Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.